அரிசி தவிடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு நெல்ல 3 பகுதியா பிரிக்கிறாங்க. இந்த தவிட்டு எண்ணெயில என்னென்ன சிறப்பம்சம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவிட்டுல இருந்த சத்து கைக்குத்தல் அரிசியா இருந்தப்ப இருந்தது. நல்லெண்ணெயோட கலந்து அதை சாப்பிட்டோம்னா அவ்வளவு உடம்புக்கு ஹெல்த். இன்னைக்கு உலகத்துல இதை போல ஒரு அற்புதமான பொருள் எதுவுமே கிடையாது. அரிசி தவிட்டுல இருந்து எடுக்கக்கூடிய இந்த ரைஸ் பிரான் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இப்ப வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ரைஸ் பிரான் ஆயில் வந்து கெமிக்கலால் தயாரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு. இது உண்மையா? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார். ரொம்ப நல்ல கேள்வி கேட்ட சரண்யா. இது மக்கள் அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி. அரிசி தவிட்டு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அரிசி தவிடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்ப நம்ம ரைஸ் மில்ல போய் கூலிக்கு வந்து நெல்லை கொண்டு போய் அரைச்சோம்னா அரிசி ஒரு பக்கட்டும் தவிடு ஒரு பக்கட்டும் வரும், அதுதான் தவிடுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அது தவிடு கிடையாது. அரிசிங்கிறது வந்து முதல் நெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெல்லுல வந்து 3 லேயர் உண்டு. அதாவது உள்ளுக்கு இருக்கிறது அரிசி லேயர், மேல இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் லேயர் வந்து பாத்தீங்கன்னா உமி, நடுவில் இருக்கிற லேயருக்கு பேர் தான் தவிடு. ஆனா நம்ம நார்மலா, அதாவது ஹல்லர் மில்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல வந்து நம்ம நெல் அவிச்சு ஒரு இடத்துல போய் அரைச்சு எடுத்துட்டு வருவோம் இல்லைங்களா. அரைக்கிறப்ப அரிசி தனியாகவும் தவிடு தனியாகவும் பிரியும். அந்த தவிடு வந்து உமியும் கலந்த தவிடு, சுத்தமான தவிடு கிடையாது. ஆனா இப்ப மாடர்ன் ரைஸ் மில்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு நெல்ல 3 பகுதியா பிரிக்கிறாங்க. அரிசி தனியா, உமி தனியா, நடுவில் இருக்கிற தவிடு தனியா. அந்த ஆயில் அந்த தவிட்டுல தான் இருக்கும். ஆயில் மட்டும் கிடையாது, இன்னும் அற்புதமான சில உடம்புக்கு தேவையான சத்துக்கள் பூராமே அந்த நடுவில் இருக்கிற தவிடு லேயர்ல தான் இருக்கும். மேல இருக்கிற உமி லேயர்ல வந்து எண்ணெய் இருக்காது, அது வந்து எரிபொருளா போயிடும். இப்ப இந்த அரிசி தவிட்டுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இந்த எண்ணெயை நீங்க நார்மலா விதைய ஆட்டுற மாதிரி ஆட்டி எடுக்க முடியாது. இப்போ நம்ம எண்ணெய் விதையெல்லாம் கடலை, எள்ளு இதெல்லாமே ஒரு எக்ஸ்பெல்லர் இல்ல செக்குல போட்டு ஆட்டுறோம் இல்லைங்களா, ஆட்டுறப்ப எண்ணெய் வரும் இல்லைங்களா, அது மாதிரி இதுல வராது. ஏன்னா இதுல இருக்கிறதே 20ல இருந்து 22%, அதிகபட்சம் 24% தான் எண்ணெய் இருக்கும். அது அப்படி புளிஞ்சிங்கன்னா வராது. அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபுட் கிரேட் சால்வெண்ட், அதாவது அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஹெக்சேன் அப்படிங்கிற ஒரு சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி தான் அந்த எண்ணெயை வந்து எடுப்பாங்க. அதுக்கு பேர் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பேர். அதை தான் மக்கள் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து கெமிக்கல் ஊற்றி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு. அந்த எண்ணெயில இருந்து ஆயில் எடுக்கணும்னா, அந்த சத்துக்களை குறையாம அந்த எண்ணெயில இருந்து எடுக்கணும்னா இந்த மாதிரியான சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் உலகம் பூராமே பின்பற்றப்படுகிறது. அப்படி சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுனால தான் அந்த தவிட்டுல இருக்கிற சத்து கொஞ்சம் கூட குறையாம அந்த எண்ணெய்க்கு வருது. இப்போ உங்களுக்கு அந்த தவிட்டு எண்ணெயை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அந்த தவிட்டு எண்ணெயில என்னென்ன சிறப்பம்சம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவிட்டு எண்ணெயில உலகின் மிகச்சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நமக்கு வயசாகாம தடுக்கக்கூடிய, நமக்கு புற்றுநோய் வராம தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு மூலப்பொருள். அதோட பேர் வந்து ஒரைசனால். அந்த ஒரைசனால் இருக்கக்கூடிய ஒரே பொருள் அந்த அரிசி தவிட்டுல. முற்காலத்துலலாம் பாத்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி சாப்பிடுவோம். வீட்டில் வந்து ஒரு உலக்கையில் வந்து உரல்ல குத்தி சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் கைக்குத்தல் சொல்லுவாங்க. உமியை மட்டும் வெளியில எடுத்துருவோம். அந்த உமியை கழட்டியாச்சுன்னா அந்த அரிசியும் அது மேல இருக்கிற அந்த தவிடும் சேர்த்து தான் நம்ம அப்பெல்லாம் சமைப்பாங்க. அப்ப அந்த சமைக்கும் போது அந்த தவிட்டுல இருக்கிற சத்துக்கள் அப்படியே நம்ம சாப்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அரிசியை வந்து வெள்ளையா சாப்பிடணுங்கிறதுக்காக பாலிஷ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த அரிசிக்கு மேல இருக்கிற அந்த சத்து உள்ள பகுதியான தவிடு நம்ம ரைஸ் மில்ல அதை எடுத்துடுறாங்க. அப்படி சத்தை வந்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த அரிசியை சாப்பிடுறோம். ஆனா அந்த சத்துக்களும் நமக்கு வேணும் இல்லையா. இப்ப நீங்க வந்து அந்த தவிட்டுல இருந்த சத்து கைக்குத்தல் அரிசியா இருந்தப்ப இருந்தது, ஆனா இப்ப இல்ல. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அப்பதான் அந்த தவிட்டுல இருக்கிற சத்துக்களையும் அந்த எண்ணெயையும் எடுத்து பயன்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த அரிசி தவிட்டுல இருந்து எண்ணெய் எடுக்கக்கூடிய சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ். உண்மையிலேயே சொல்ல போனா இன்னைக்கு உலகத்துல இதை போல ஒரு அற்புதமான பொருள் எதுவுமே கிடையாது. சில பேர் வந்து அதை ரிஃபைன் பண்ண தெரியாம, இப்ப ஏன்னா ரைஸ் பிரான் ஆயில் வாங்கிட்டு போறவங்க கூட சொல்லுவாங்க, சார் அது வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரா இருக்கு, கொஞ்சம் சிகப்பு கலரா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வச்சா கொஞ்சம் புகை வருது சார் அப்படிம்பாங்க, லைட்டா தவிடு வரையும் வருதும்பாங்க. இது சரியாக சுத்தப்படுத்தாததால் வந்த விளைவு தான். நல்லபடியா சுத்தப்படுத்தினா அந்த ஆயில் வந்து நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சத்தான ஆயில், ரொம்ப நாளைக்கு அதுல சமைச்ச பதார்த்தங்களை நீங்க வச்சு சாப்பிடலாம். இன்னும் சொல்ல போனா இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லெண்ணெயோட கலந்து அதை சாப்பிட்டோம்னா அவ்வளவு உடம்புக்கு ஹெல்த். ஊறுகாய்க்கு போடுறதுக்கு அந்த எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெயை ரிஃபைன் பண்றப்ப அந்த நம்ம சொன்ன இல்லைங்களா ஏற்கனவே சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ல அந்த அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட, அதாவது கொஞ்சம் கூட ஒரு நச்சு இல்லாத ஒரு ஃபுட் கிரேட்னு சொல்லுவாங்க, உணவுப் பொருள்களுக்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு சால்வெண்டான ஹெக்சேனை யூஸ் பண்ணி செய்யறதுன்னு. ரிஃபைன் பண்றப்ப அந்த ஹெக்சேன் ஒரு சின்ன தூள் கூட இருக்காது, எல்லாமே ரிஃபைனிங்ல வெளியில போயிடும்.
அதுக்கப்புறமேட்டு அந்த சால்வெண்ட் வந்து அதுல இருந்தாதான் நமக்கு பிரச்சனை. ஆனா ரிஃபைன் பண்றப்ப கண்டிப்பாக அந்த சால்வெண்ட் இருக்காது. சுத்தமான ஆயிலா தான் ரிஃபைன்ட் ஆயிலா வெளியில வரும். அதனால அந்த எண்ணெய் வாராது வந்த மாமணி, அதாவது நம்ம வந்து கைக்குத்தல் அரிசியை சாப்பிடாதவங்க கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு எண்ணெய், நல்ல எண்ணெய். அந்த எண்ணெயை எல்லாரும் பயன்படுத்தணும். இப்ப புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு அந்த ரைஸ் பிரான் ஆயிலை பத்தி? ஸோ ரைஸ் பிரான் ஆயில் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்த்தியான ஒரு ஆயில் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உண்மையாவே இது ரொம்ப புதுமையான தகவல். பிகாஸ் ரைஸ் பிரான் ஆயில்ல வந்து ரொம்ப கெமிக்கல் சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ண சொல்லி சில ரூமர்ஸ் வந்தாலும் ரைஸ் பிரான் ஆயில் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறது ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவக்கூடிய பல முக்கிய தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்க.